சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரை பாண்டியர் கோயிலுக்கு அருகில் அம்மா திடலில் முருக பக்தர் அப்படி மாநில மாநாடு மிக பிரமாண்டமான அந்த மாநாடு நடைபெறுகின்றது. அந்த மாநாட்டை ஒட்டி வருகின்ற 13ஆம் தேதி அங்கே ஒரு அருள்காட்சி துவங்கப்படுகின்றது. அதற்காக முன்னேற்பாடாக நேற்றைக்கு 6 படை முருகன் வீடுகளில் இருந்து 6 வேலானது இங்கே மதுரைக்கு கொண்டு வந்து ஹிந்துவனுடைய அலுவலகத்தில் அதற்கான யாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. பார்வதி கையால் முருகன் வேல் வாங்கி அன்றைய அரக்கன் சூரபத்மனை அடித்தது இந்த வேல். இந்த வேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க வேண்டும் என்பது அதற்காக இந்த வேலினுடைய யாகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் கடவுளான முருகன் இந்த நாட்டை தமிழ்நாட்டை வளமாகவும் வல்லரசாகவும் உருவாக்குவதற்கு இந்த மாநாடு பயன்படும் என்று இந்த மாநாடானது நடத்தப்படுகின்றது. பல பேர் இந்த மாநாட்டை பற்றி கொச்சைப்படுத்துகின்றார்கள். இந்த மாநாடு எதற்காக என்று கேள்விகள் எழுப்புகின்றார்கள். இந்த இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் இது. ஹிந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகளாகின்றது. பல்வேறு இந்துக்களுக்கான சாதனை புரிந்திருக்கின்றது இந்த 45 ஆண்டுகளில். இப்போ சமீப காலங்களில் குறிப்பாக சென்னிமலையில் ஒரு பிரசித்தி பெற்றது. அங்கே ஒரு வேல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கு முன்னாடி பாறவேல் அப்படி இருக்கும். 320 படியில் 2 மாடுகளை பூட்டி 320 படிகளையும் மேலே மாடு 2 மாடுகளை பூட்டி மேலே ஏறி ஒரு பெரிய சாதனை. 27 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய அந்த சென்னிமலையை அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கூட்டம் போட்டு இந்த மலையை கிறிஸ்தவ மலையாக மாற்றுவோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. எந்த அரசியல்வாதிகளும் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்படி ஏன் இந்த பேசுகிறீங்கன்னு கேட்கல. ஹிந்துமணியானது குரல் கொடுத்திருக்கின்றது. அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோம். அங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்துக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியாகி கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே திரண்டிருந்தார்கள். அப்போ தான் இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது என்று தோன்றுது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் கூட பல்வேறு பிரச்சனைக்கு இடையில் அங்கே சென்னிமலையில் ஆரம்பித்து இங்கே ஒரு மையம் கொண்டு இந்த மதுரையில் இந்த மாநாடானது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாக்கும். அதனால் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாக்குறதுனா இந்த மாநாடு நடக்கின்றது. 22ஆம் தேதி பல்வேறு பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா இந்த பகுதியில் இருந்த இந்துக்கள்லாம் இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு நடக்கின்றது. பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்புதல் நேரடியாக கொண்டு கொடுத்துருக்கின்றோம். நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட நேரம் கேட்டிருக்கோம். நேரடியாக சந்திக்கணும், அழைப்புகள் கொடுக்கணும், நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கோம். இன்னும் எந்த விதமான பதில் வரல. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நேரடியாக அழைப்புகள் கொடுத்து இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள சொல்வதற்காக அந்த அழைப்புகள் கொடுக்கறதுக்கு இந்து முன்னணி தயாராக இருக்கின்றது. இந்து முன்னணி இந்து மக்கள் இந்து இயக்கங்கள்லாம் சேர்ந்து இந்த மாநாடு மிக பிரமாண்டம் நடத்துவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஏதாவது கேட்கணும். எல்லா பேருக்கும் திருமாவளவன், நாம் தமிழர், சீமான், பல்வேறு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம நேரடியாக கொடுத்துருக்கோம். அமித்ஷா பிஜேபிக்கு இது பெரிய ஒரு மைண்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நாம் என்ன சொல்லணும்னா இது இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க எந்தெல்லாம் கட்சிகள் பயன்படுத்திக்கணும் அது பயன்படுத்திக்கலாம். நாம் அரசியல் கட்சியில் இந்து முன்னணி
இப்போ வேற மத்திய அமைச்சர்கள் யாரும் அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? ஊபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வர்றாங்க, ஆந்திரானுடைய துணை அமைச்சர் பவன் கல்யாண் வர்றாரு, பல்வேறு பேர் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே நேரம் இதெல்லாம் ஒத்து இவங்க 2 பேர்த்தையும் அழைப்பு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்படுறோம். திமுக கூட்டணி கட்சியில் யாரும் வரதா உறுதிப்படுத்தியிருக்காங்களா? யாரும் வர்றது புரியல. திமுக கூட்டணி கட்சியினர் யாரும் வர்றதுக்கான உறுதிப்படுத்தியிருக்காங்களா? வரேன்னு சொல்லியிருக்காங்களா? நாம் தமிழர் வரதா சொல்கிறாங்க. அவங்க திமுக கூட்டணியில் இல்லை. அந்த கூட்டணியிலேருந்து இது வரைக்கும் யாரும் வர்றோன்னு சொல்லலை. அழைப்புகள் கொடுத்துருக்கோம், பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அம்சம் வந்தப்ப திருப்பன்றமலையை பற்றி, சிக்கத்திரமலையை பற்றி ஒரு பெருசாக விமர்சனம் வச்சுட்டு போயிருக்காரு. இப்படி மாற்றிட்டாங்க திமுகலாம் அதுக்கு காரணம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அமித்ஷா பேசுனது ஏற்கனவே அது மாதிரி சிக்கந்தர் மலை அங்கே ஆடு வெட்டுவோம். ஏன்னா லண்டன் கோர்ட்லையும் கூட ஒரு வழக்கு நடந்து இது முருகனுக்கு சொந்தமான மலை, முருகன் மலை அப்படி வந்து தீர்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க இடையில வந்து இது சிக்கந்தர் மலை அப்படி சொல்கிறாங்க. அந்த வகையில் அவர் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு. அந்த பேச்சை இந்த முன்னே ஆதரிக்கின்றது. மாநாட்டு வந்து போகிறவங்களுக்காக எல்லாம் சௌரியம் பண்ணுறதுக்காக ஒரு 20க்கு மேற்பட்ட குழு அமைச்சிருக்கோம். மாநாட்டுடைய ஏற்பாடுகள், குடிதண்ணீர், போக்குவரத்து, இப்படி பல்வேறு வகையில் 27 குழுக்களாக 2500க்கு மேற்பட்டவங்க வாலண்டியர்ஸராக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட பெண்கள் வந்து, மகளிர்கள் வந்து அதுக்காக வாலண்டியர் வந்து வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. 10ஆம் தேதி வந்து நம்ம கோர்ட் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கு. நாம் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், நீதிமன்றத்துக்கு சென்றோம். பல்வேறு வகையில் நீங்கள் அரசியல் இல்லாமல் இது ஜனநாயக நாடு சரியான முறையில் நடக்கணும் அப்படி காவல்துறைக்கு நீதிமன்ற உத்தரவு சொல்லியிருக்குது. இந்த விசாரணையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சொல்லிவிட்டு வர 13ஆம் தேதி தீர்ப்பு சொல்கிறதாக நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். திமுக அரசு காரணமாக ஏன்னா தொடர்ந்து வந்து குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடாது, இதனால் வந்து சமூக சேர்த்து அதுக்குன்னு 10 கேள்விகள் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கோர்ட் வரைக்கும் போய் அதுவுமே காலதாமதம் ஆகிட்டு இருக்குது. அரசு வந்து இதுதான் இருக்குது. முழுக்க இந்த திமுக கட்சியும் சரி, திமுக அரசும் சரி, திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்கவங்களுமே இந்த மாநாடு நடக்கக்கூடாது. இதுக்கு உதாரணம் நம்முடைய சேகர் பாபு அவர்கள். இந்த மாநாட்டுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க, மாநாட்டுக்கு வர்றாங்க வரல அப்படின்னு ஏன் இவர் அவ்வளோ கவலைப்படுறாரு, ஏன் பதறாரு அப்படி நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு மேலே போய் சொல்கிறாரு, நாங்கள் 7ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம், 7 நாள் மாநாடு நடக்கும், அதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, இந்த மாநாடு இன்னொருத்தர் நடத்தணும் அப்படின்னா நடக்காது, திரும்ப இதை விட பெருசாக நடத்தணும், நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நாம் ரொம்ப வரவேற்கிற அந்த வார்த்தையை. இவன் நடத்தணும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முருகனுக்கு பெரிய மாநாடு நடத்துகிறோம், இன்னும் அடுத்தது பெருசாக நடத்தணும்னு சொல்கிறத நம்ம வரவேற்கின்றோம். ஆனால் ஹிந்துவுன்னு நடத்த ஏன் பதறாரு? ஹிந்துவு நடத்துது, வந்துட்டு போகிறாங்க, ஜனங்க வர்றாங்க, அதுக்கான வேலை செய்கிறோம். ஏன்னா நாம் அதுக்கான அமைப்பு இது அரசியல் கட்சி தேர்தல் நிற்க போகிறதில்ல. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்துக்களுக்கான உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான மாநாடு. இது ஏன் இவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சர் ஓடுற மாதிரி ஓடுறாருன்னு தான் நாம் நினைக்க வேண்டியது. வேற ஒருத்தர் கேள்வி கட்சிகள் கூட இப்போ வந்து மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், கும்பாபிஷேகம் நடத்துறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வரிசையாக திமுக ஆட்சியில் நிறைய இல்லை, 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது, தேர்தல் வந்து 2026 தேர்தல் வருது. இந்துக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரும்போது, ஏன்னா அவங்க முழுக்க இந்த சிறுபான்மையை ஆதரிக்கிறதே ஓட்டுக்காகத்தான். முழுக்க சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுத்து எங்கே இந்துக்கள் ஓட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு கவலையில் தான் இப்போ கும்பாபிஷேகம் நடத்துன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. ஆனால் இருந்தாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் நடத்த முழுக்க ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள், இது மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய நிதியில் தான் நடத்துகிறாங்க. ஆனால் ஏதோ இந்த அரசாங்கம் பெரிய நிதிகள் செலவு பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிக்கிறாங்க, வெளியில் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் அவ்வளோ கோயிலில் பண்ணோம், இவ்வளோ கோயிலில் பண்ணோன்னு. இன்னும் நம்ம நிறைய அரசியல்வாதிகள் கோயில் இடம் இருக்குது, நிறைய ஆயிரக்கணக்கான கோயில் விளக்கு இல்லை, ஒரு கால பூஜை இல்லை, இதெல்லாம் நடத்தணும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் இந்த அரசாங்கமும் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரும் இதை கவனத்தில் கொண்டு செய்யணும்.
இப்போ பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கனால தான் இவங்க இந்த முருகர் வெற்றிவேல் வீரவேல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஆனால் இன்னும் முதலமைச்சர் இன்னும் எந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேங்கிறார். அதனால் இந்த சேகர் பாபு முதலமைச்சர் கூப்பிடணும், வர திருச்செந்தூரில் 7ஆம் தேதி மாநாடுங்கிறாங்க, கும்பாபிஷேகங்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அதுக்கு வரணும்னு நம்ம கேட்டுக்கிறது நேரத்தில். சார், தொடர்ச்சியாக வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து அதாவது பல இடங்களில் வந்து காவல்துறையினர் அனுமதி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், மே 18 இயக்கமாக இருக்கட்டும், பல்வேறு இயக்கங்கள் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இயக்கம் எல்லாமே நக்ஸலைட்டு சிந்தனை உள்ளவங்க, இந்துக்களை கேவலமாக பேசக்கூடியவங்க. திருமாவளவன் இந்து பெண்களை ரொம்ப மோசமாக இழிவாக பேசியிருக்காரு. திமுகவில் இருக்க நீலகிரி எம்பி இந்துக்களை ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. சமயத்தில் ஒரு அமைச்சர் வந்து பொன்முடி அவர்கள் ரொம்ப மோசமாக இழிவாக பேசியிருக்காரு. அதனால் அந்த கட்சியில் இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் நக்ஸலைட் சிந்தனை இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட வேற ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை. எங்கே இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஆச்சுன்னா இவங்களுக்கு போனி நடக்காது அப்படிங்கிறனால தான் இந்துக்கள் ஒன்றாகக்கூடாது அப்படிங்கிற ஒரே கவலைப்பட்டு இவங்க எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. எந்த எதிர்ப்புக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தால் கூட இந்த மாநாடு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி அடையும். ஒரு பந்தை எப்படி அடித்தா வேகமாக அடிக்க உயருதோ அது மாதிரி இவங்க தடுக்க இது மிக பிரமாண்டமாக இந்த மாநாடு அமையும் தான் நாம் நம்புகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு அழைப்பியா தெரியுங்களா? அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வருவான எந்த விதமான இது இல்லை. நம்ம அழைப்புகள் கொடுத்துருக்கோம். நடிகர்கள் நடிகைகள் இது மாதிரி சம்மந்தமாக எதுவும் அழைப்பு இருக்கா அந்த மாநாட்டுக்கு? நிறைய டைரக்டர்லாம் வரன்ருக்கா, மோகன், ரஞ்சித், இது மாதிரி நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வாங்க, உங்களுக்கு அங்கான அந்த விஐபியினுடைய ஏரியாவில் உட்காரக்கான ஏற்பாடு இருக்குது அப்படி சொல்லியிருக்கோம். அப்படி வந்தால் வருவாங்க. சார், அதே மாதிரி ஒரு மாநாடு நடத்துவதற்காக வந்து பல இடங்களில் வந்து அடாவடியாக வசூல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கட்சி அதாவது வழக்கு எந்த அரசியல் கட்சி வசூல் பண்ணாமல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, தேர்தல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டோம், நாம் அதை பற்றி யோசனை பண்ணலாம். இது வழக்கமாக வந்து ஒரு நிதி வசூல் பண்ணி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. இதை வேணும்னு சொல்லி இங்கே மதுரையிலையும் கூட ஒரு பொய்யான வழக்க அந்த நிதி கொடுத்தவர் மாண்டேன்னு சொன்னாங்க கூட அவர் வற்புறுத்தி சேசல் கொண்டு உட்கார வச்சு ஒரு பொய் வழக்கு போட்டாங்க. இது இந்த அரசாங்கம் எப்படியாவது வந்து குற்றச்சாட்டு சொல்லணும், இந்த மாநாடு நடக்கூடாதுக்காக இந்த பொய்யான வேலையில் இந்த அரசாங்கம் இறங்கியிருக்குன்னு தான் நாம் நினைக்கிறோம். சார், மாநாட்டு திடலில் சின்ன சின்ன பணிகள் மேற்கொள்றீங்க, அங்கே காவல்துறை ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு நடப்பிக்க? காவல்துறை ரொம்ப இடைஞ்சல் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு ஏற்கனவே அனுபவம் உதாரணம் திருப்பரங்குன்றம் எவ்வளவெல்லாம் இடைஞ்சல் பண்ணாங்க. பிஜேபியுடைய பொறுப்பாளர், இந்துடைய பொறுப்பாளர்களை வீட்டுக்காவலில் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் மீறி ஜனங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் குவிஞ்சாங்க. அது மாதிரி இந்த மாநாட்டில் இவங்க அது மாதிரி தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதிகாரிகள் கூட 2 டைப்பில் இருக்காங்க. இதை தடுக்க அவங்களுக்கு கூட்டம் அதிகம் வரும், தடுக்காதீங்கன்னு ஒரு குரூப் சொல்லிகிட்ருக்காங்க. தடுக்கணும்னு சொல்லி பல அதிகாரிகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இதனால் வந்து ஒன்றும் தடுக்க முடியாது. கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு, நீங்கள் எப்படி வந்து ஒரு சாரில் நடக்கிறீங்க, இது ஜனநாயக நாடு, சரியாக நடக்கணும். பழனியில் வந்து நீங்கள் மாநாடு நடத்தியிருக்கீங்க, அனுமதி கொடுத்துருக்கீங்க, இங்கே முருகன் மாநாடு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறீங்க. இந்த முருகபுத்தர் மாநாட்டில் மாற்று மதத்தினருக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? சமூக நிலையத்தில் இந்து முன்னணி வந்து இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச அமைக்கப்பட்ட அமைப்பு. இந்துக்களை ஒற்றும் பண்ணுறதுக்காக நாம் வேலை செய்கிறோம். அதுக்கான மாநாடு. முருகர் பக்தரை கும்பிட்றோம், நாங்கள் திண்ணூர் விடுறோம், சாமி கும்பிட்றோம், யார் வேணாலும் வரலாம்.